அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள புதிய சமச்சீர் புத்தகத்தில் உள்ள மொத்த ஆர்டிக்கிளும் புத்தகத்தில் உள்ள ஆர்டிக்கிள் ஓகேங்களா, 6 முதல் 12ஆம் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட அப்போதைக்கு 395 சரத்து இருந்துச்சு. இப்போ 448க்கு மேலே சரத்து போயிடுச்சு. ஆனால் இப்போ பள்ளி புத்தகங்கள் என்னென்ன சரத்து இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், ஹைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீடியோவில் காட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா பிடிஎஃப்பும் அதில் இருக்குது. பிரணிதன் டிஎன்பிசி. ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பார்ப்போம். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள புதிய சமச்சீர் பாடத்தில் இருக்க மொத்த அரசியலமைப்பு விதிகள். பகுதி 1 முதல் 4 வரை உள்ள மாநிலங்கள் மற்றும் இந்தியாவின் எல்லைகளை பற்றி குறிப்பிடுகிறது. பகுதி 1ன்றது 1 முதல் 4 வரை உள்ள ஆர்டிக்கல் மாநிலங்கள் மற்றும் இந்தியாவின் எல்லைகளை பற்றி குறிப்பிடுகிறது. இதில் விதி 1 எதை பற்றி குறிப்பிடுகிறது என்றால், இந்தியாவில் பாரதம் என்று குறிப்பிடப்படுகிறது. விதி 1 எதை பற்றி குறிப்பிடுகிறது? விதி 1 இந்தியா பாரதம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விதி 3 என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில எல்லைகளை மாற்றியமைப்பதற்கு, மாநில பெயர் மாற்றுவதற்கும் நாடாளுமன்றத்திற்கு உரிமை என்று உண்டு என குறிப்பிடப்படுகிறது. விதி 1 இந்தியா பாரதம் என குறிப்பிடப்படுகிறது. விதி 3 மாநில எல்லைகளை மாற்றி அமைப்பதற்கும் மாநில பெயர் மாற்றுவதற்கும் நாடாளுமன்றத்திற்கு உரிமை உண்டு என குறிப்பிடப்படுவது ஆர்டிகல் 3. ஓகேங்களா. பகுதி 1 விதி 1லிருந்து 4 வரைக்கும் உள்ள மாநிலங்கள் மற்றும் இந்தியாவின் எல்லைகளை பற்றி குறிப்பிடுகிறது. பகுதி 2 எதை பற்றி குறிப்பிடுகிறது என்றால், எதை பற்றி? இந்திய குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிறது. இந்திய குடியுரிமை பற்றி என்ன ஆர்டிகல் குறிப்பிடனா 5லிருந்து 11 வரைக்கும். 5லிருந்து 11 வரைக்கும் எதை பற்றி? இந்திய குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிறது. பகுதி 3 12லிருந்து 35 வரை அடிப்படை உரிமைகளை பற்றியது. பகுதி 3 எதை பற்றியது? 12லிருந்து 35 வரை அடிப்படை உரிமைகள் பற்றியது. பகுதி 3 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, குறை தீர்க்கும் உரிமை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. மொத்தம் நமக்கு எத்தனை உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. இதில் முதல் உரிமை என்னது அப்படின்னா சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 14 to 18 வரைக்கும் இருக்குது சமத்துவ உரிமை. ஓகேங்களா. சமத்துவ உரிமைன்றது 14 to 18. சுதந்திர உரிமை அப்படின்றது பார்த்தோம்னா 19லேருந்து 22 சுதந்திர உரிமை. அப்படியே அதோட கண்டினியூட்டியாக தான் வருது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்றது 23லேருந்து 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சமய உரிமை என்றது 25லேருந்து 28 சமய உரிமை. ஓகேங்களா. கல்வி மற்றும் கலாச்சார உரிமைன்றது 29லேருந்து 30. குறை தீர்த்து கொள்ளும் உரிமை 32. இதான் அடிப்படை உரிமைகள். 6 வகையான அடிப்படை உரிமைகள் இருக்குது. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, குறை தீர்த்து கொள்ளும் உரிமை. அடுத்து பார்க்க சமத்துவ உரிமை இப்போ சொல்கிறாங்க. ஆர்டிகல் 14 to 18. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்றதுக்கான ஆர்டிகல் என்னது அப்படின்னா 14. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அதற்கான ஆர்டிகல் 14. 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. ஆர்டிகல் 15 என்னது? பாகுபாட்டை தடை செய்கிறது. 15ல் 1 மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் போன்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. ஐயா, மதம், இனம், ஜாதி, பாலினம் அதை ஆகியவற்றின் அடிப்படையில் நீங்கள் பாகுபாடு காட்டாதீங்க. 15ல் 1. விதி 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. ஆர்டிகல் 16 எதை பற்றி சொல்லுது? பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒரு குற்றமாகும். ஆர்டிகல் 18 பட்டங்கள் மற்றும் வேறுபடுத்தல் தடை செய்கிறது. அப்போ சமத்துவ உரிமையிலே 14 சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், 15 பாகுபாட்டை தடை செய்கிறது, 15ல் 1 மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் போன்ற அடிப்படை பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிகல் 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒரு குற்றமாகும். தீண்டாமை சட்டம் எந்த வருஷம் நமக்கு தெரியும்? தீண்டாமை சட்டம் 1955. அது மக்கள் உரிமை பாதுகாப்பு சட்டம் 1976 பேர் மாற்றிருப்பாங்க. பட்டங்கள் ஒழிக்கிற பட்டம் வேறுபடுத்தி தடை செய்கிற ஆர்டிகல் 18. அடுத்து பார்த்தோம்னா சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை ஆர்டிகல் 19லேருந்து 22. 19லேருந்து 22 பார்த்தோம்னா சுதந்திர உரிமை பற்றி குறிப்பிடுகிறது. 6 வகையான அடிப்படை உரிமைகள் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேச்சு மற்றும் எழுத்து உரிமை. ஆர்டிகல் 19ல் 1A சொல்லியிருக்காங்க. 1 போட்டிருக்காங்க. 19ல் 1A 1 பேச்சு மற்றும் எழுத்து உரிமை. ஆயுதங்கள் இன்றி எவ்விடத்திலும் கூடும் உரிமை. 19ல் 1-2. சங்கங்கள் அமைத்து கொள்ளும் உரிமை. இந்தியா முழுவதும் எவ்விடத்திற்கும் செல்லும் உரிமை. இந்திய எல்லைக்குள் குடியேறும் உரிமை. அரசு அங்கீகாரத்திற்கு எந்த தொழிலையும் செய்யும் உரிமை. இந்த மாதிரி ஒரு 6 வகையான உரிமைகளை சொல்லியிருக்காங்க. பேச்சு மற்றும் எழுத்து உரிமை, ஆயுதமின்றி எவ்விடத்திலும் கூட்டம் கூடும் உரிமை, சங்கங்கள் அமைத்து கொள்ளும் உரிமை, இந்தியா முழுவதும் எவ்விடத்திலும் செல்லும் உரிமை, இந்திய எல்லைக்குள் எங்கும் குடியேறும் உரிமை, அரசு அங்கீகரித்த எந்த தொழிலையும் செய்யும் உரிமை.
அப்படின்னு சொல்லி 19 ஆர்டிகல் 19 சுதந்திர உரிமை 19லேருந்து 22 வந்து நமக்கு சுதந்திர உரிமை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த சுதந்திர உரிமையில் எத்தனை 6 வகையான உரிமை வந்து நமக்கு இருக்குன்னு இருக்காங்க. இந்த 6 வகையான உரிமையில் பேச்சு மற்றும் எழுத்து உரிமை, பேச்சு மற்றும் எழுத்து உரிமைன்றது வந்து பார்த்தோம்னா 19ல் விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஆர்டிகல் 20 குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பும் உரிமை. ஆர்டிகல் வந்து என்னது 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாக்கும் உரிமை. ஆர்டிகல் 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. தனிப்பட்ட சுதந்திரம் என்பது வாழும் சுதந்திரம் என்பது மற்றவங்களை தொந்தரவு பண்ணாத வகையில் இருக்கணும். வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஆர்டிகல் 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஆர்டிகல் 21 ஏ 6லிருந்து 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவது. ஆர்டிகல் 21 ஏ வந்து எதை பற்றி சொல்கிறது? 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு அனைவருக்கும் இது வந்து பார்த்தோம்னா 86 சட்டத்திற்கு 2002 சொல்லியிருப்பாங்க. இது 51 ஏல கேல வந்து பார்த்தோம்னா நமக்கு அடிப்படை கடமையில் இருக்குது. 51 ஏ கே 51 ஏ கேலையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து விதி 22 சில வழக்குகளில் கைது செய்யப்படுவதற்கு தடுப்பு காவலிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. தடுப்பு காவலில் பாதுகாப்பு அப்படின்னா இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுதந்திர உரிமையை பொறுத்த வரைக்கும் 19லேருந்து 22 வரைக்கும் இருக்குது. 19லே வந்து 6 வகையான அடிப்படை உரிமைகள் இருக்குது. பேச்சு மற்றும் எழுத்து உரிமை, ஆயுதமின்றி எவ்விடத்திலும் கூட்டம் கூடும் உரிமை, சங்கங்கள் அமைத்துக் கொள்ளும் உரிமை, இந்தியா முழுவதும் எவ்விடத்திலும் செல்லும் உரிமை, இந்திய எல்லைக்குள் எங்கும் குடியேறும் உரிமை, அரசு அங்கீகரித்த எந்த தொழிலும் செய்யும் உரிமை. ஓகேங்களா? ஆர்டிகல் 20 வந்து குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்களுக்கு உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஆர்டிகல் 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஆர்டிகல் 21 ஏ 6லிருந்து 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவது. ஆர்டிகல் 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. ஆர்டிகல் 22. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிகல் 23லேருந்து 24 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இதுக்கான ஆர்டிகல் வந்து 23. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இதுக்கான ஆர்டிகல் வந்து 23. ஆர்டிகல் 24 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து பார்த்தோம்னா அபாயகரமான தொழிலை பணியமர்த்தக்கூடாது அப்படின்ற ஆர்டிகல் 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தை தொழிலாளர் முறையை 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றது ஆர்டிகல் வந்து என்னது 14 வயது 24. இது சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 24. 23 வந்து கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். 24 குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்கிறது. அது 24 14 வயதுப்பட்ட குழந்தைகளை அபாயகரமான தொழிலை வேலைக்கு அமர்த்தக்கூடாது. அடுத்து சமய உரிமை. சமய உரிமை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. ஆர்டிகல் 25 எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிகல் 26 வந்து என்னது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிகல் 26. ஆர்டிகல் 27 எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்கவும் பரப்பவும் அரசாங்க பணத்தை செலவிடக்கூடாது. எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தை ஆதரவிக்கவும் பரப்புறதுக்கும் அரசாங்க பணத்தை செலவழிக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஆர்டிகல் வந்து என்னது 27 எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தை ஆதரிக்கவும் பரப்பவும் அரசாங்க பணத்தை செலவிடக்கூடாது. ஆர்டிகல் 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொள்ளாமல் இருக்கிறது 28. அப்படின்னா வந்து 25 வந்து எந்த ஒரு சமயத்தை சாமியான கும்பிட்டுக்கலாம், அதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 26 இல்லை பரப்புறதுக்கு பணத்தை செலவிடக்கூடாது, எந்த ஒரு சமயத்தையும் ஆதரிக்கவும் பரப்பவும் அரசாங்க பணத்தை செலவிடக்கூடாது. 27 கல்வி நிறுவனங்களில் மத போதனை கூடாது. 28 அதுக்கப்புறம் என்னது பார்த்தோம்னா கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை ஆர்டிகல் 29லேருந்து 30. ஆர்டிகல் 29 என்ன சொல்லுது அப்படின்னா சிறுபான்மையினர் தங்களது மொழி, எழுத்து, கலாச்சாரம் போன்றவற்றை பாதுகாத்து கொள்ளும் உரிமை. ஆர்டிகல் 29 சிறுபான்மையினர் தங்களது மொழி, எழுத்து, கலாச்சாரம் போன்றவற்றை பாதுகாத்து கொள்ளும் உரிமை. ஆர்டிகல் 30 சிறுபான்மையினர் தங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவி அதை நிர்வகித்து கொள்ளும் உரிமை. ஆர்டிகல் 30 என்ன சொல்லுது சிறுபான்மையினர் அவங்களுக்கு ஒரு கல்வி நிறுவனத்தை வச்சுக்கலாம், அதை நிர்வகிச்சுக்கலாம் அப்படின்றது வந்து என்னது ஆர்டிகல் 29 ஆர்டிகல் 30 அதை பற்றி வந்து சொல்லுது. அவங்க வந்து எந்த ஒரு இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், கலாச்சாரம், எழுத்து, மொழி. அடுத்து சொத்துரிமை. ஆர்டிகல் 31 1978 நீக்கப்பட்டது. சொத்துரிமை வந்து பார்த்தோம்னா 1978 நீக்கப்பட்டது சொத்துரிமை. 44 சட்டத்திருத்தம் 1978 கீழே வந்து சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது.
சாதாரண சட்ட உரிமையாக முன்னூறு எண்ணிக்கையில் மாற்றியது. இதான் வந்து என்ன சொத்துரிமை. சொத்துரிமை ஆர்டிகல் 31 1978 நீக்கப்பட்டு விட்டது. 1978 கொண்டு வரப்பட்ட 44 சட்டத்திட்டத்தின்படி சொத்துரிமை அடிப்படை உரிமை நீக்கப்பட்டு விட்டது. தற்போது 300 எண்ணிக்கையில் சாதாரண உரிமை விதியில் வைக்கப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 32 குறை தீர்த்து கொள்ளும் உரிமை. குறை தீர்த்து கொள்ளும் உரிமை பொறுத்த வரைக்கும் 5 வகையான இது இருக்குது நமக்கு. ஆர்டிகல் உச்சநீதிமன்றத்துக்கு 32, உயர்நீதிமன்றத்துக்கு 226. உச்சநீதிமன்றம் நீதி பேராணைகள் மற்றும் வழிகாட்டுதல் உயர்நீதிமன்றங்கள் அவைகளை வழங்கும் அதிகாரம் பெற்றுள்ளது. உச்சநீதிமன்ற நீதி பேராணை ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல் போன்ற உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு, வழங்குகிற அதிகாரத்தை வச்சிருக்கு. அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது குடிமக்கள் அனைவரும் கீழ்கண்ட 5 வகையான நீதி பேராணைகளை வந்து இது பண்ணலாம். அந்த 5 வகையான நீதி பேராணைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆட்கொணர்வு நீதி பேராணை, செயலுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை, தகுதிமுறை உணவு நீதி பேராணை. இந்த 5 தான் வந்து 5 வகையான நீதி பேராணைகள் அப்படின்றாங்க. பகுதி 4 36லேருந்து 51 வரை அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள். விதி 37 அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை மீறப்படும் போது நீதிமன்றத்தினால் நிலைநாட்ட முடியாது. அரசு வந்து நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் நீதிமன்றத்தினால் இது பண்ணுறப்ப என்ன பண்ண முடியாது, நிலைநாட்ட முடியாது. விதி 38 இந்தியா ஒரு மக்களுக்கான நல அரசாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடுகிறது. இந்தியா வந்து ஒரு மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்டேட் தான் அப்படின்றதுக்கான ஆர்டிகல் வந்து 38. 39 கிராம பஞ்சாயத்தை பற்றி குறிக்கிறது. தன்னாட்சி பெற்ற உள்ளாட்சி அரசாங்கங்களை உருவாக்கி பாதுகாக்க வேண்டும். ஆர்டிகல் 40 ஏப்ரல் 24 பஞ்சாயத்து தினம். ஓகேங்களா. 44 பொது சிவில் சட்டத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 45 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்குவதை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 45. 51 ஆர்டிகல் அரசு நெறிமுறையுறுத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் சர்வதேச அமைப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 51 எதை பற்றி குறிப்பிடுகிறது, அரசு நெறிமுறையுறுத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகளை சர்வதேச அமைப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது. 86 சட்டத்திருத்தம் 2002 அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. 40 என்ன சொல்லியிருக்காங்க, 51 வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை பற்றி சொல்கிறது. ஆர்டிகல் 86 சட்டத்திருத்தம் 2002 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரிவு 45 பிரிவு 21A தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது அப்படின்றாங்க. அடுத்த அடிப்படை கடமைகள். 42 சட்டத்திருத்தம் 1976 குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்து என்ன சொல்கிறாங்க, குடிமக்களின் கடமைகள் என அழைக்கப்பட்டது. சுரன்சிங் கமிட்டி பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. மேலும் இந்த சட்டத்தின் மூலம் பகுதி 4A புதிய பகுதியை சேர்த்தது. இந்த புதிய பகுதி 51A என்ற புதிய பிரிவை கொண்டது. 86 சட்டத்திருத்தம் 2002 புதிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு 51A திருத்தப்பட்டு 51A தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. மொத்தம் நமக்கு வந்து ஒரு 11 கடமைகள் இருக்குப்பா. மொத்த கடமைகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 11 கடமை இருக்குது நமக்கு. ஓகேங்களா. எத்தனை கடமைகள் இருக்குது, மொத்தம் 11 கடமைகள் இருக்குது. சரி, அந்த 11வது கடமை தான் 86 சட்டத்திருத்தம் 2002 சேர்க்கப்பட்டது. சுரன்சிங் கமிட்டி வந்து பார்த்தோன்னா 5 கடமை பரிந்துரை பண்ணியிருக்கோம். இன்னொரு 8 கடமை பரிந்துரை பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 3 கடமையை விட்டுட்டு ஒரு 5 கடமையை ஏற்றுக்கிட்டு மேற்கொண்டு ஒரு 5 கடமையை ஏற்றி மொத்தம் 10 கடமை இருந்திருக்கும். இப்போ 86 சட்டத்திருத்தம் 2002 இப்போ நமக்கு 11 கடமை இருக்குது. ஓகே. பகுதி 5 விதி 52லேருந்து 151 வரை மத்திய அரசு நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 52 முதல் 78 வரை மத்திய நிர்வாகம். ஆர்டிகல் 52லேருந்து 78 வரை எதை பற்றி குறிப்பிடுகிறது என்றால் மத்திய நிர்வாகம். ஆர்டிகல் 79லேருந்து 122 வரை மத்திய சட்டமன்றம். ஆர்டிகல் 52லேருந்து 78 வரை மத்திய நிர்வாகம். ஆர்டிகல் 79 முதல் 122 வரை மத்திய சட்டமன்றம். ஆர்டிகல் 123 குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 123 எதை பற்றி குறிப்பிடுகிறது, குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம். ஆர்டிகல் 124லேருந்து 147 வரைக்கும் அதுதான் மத்திய நீதித்துறை. 124லேருந்து 147 வரைக்கும் மத்திய நீதித்துறை. 148லேருந்து 151 வரைக்கும் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி குறிப்பிடுகிறது. 148லேருந்து 151 வரைக்கும். ஆர்டிகல் 52 இந்தியாவுக்கென்று ஒரு குடியரசுத் தலைவர் தேவை என்பதை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 52 இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும். ஆர்டிகல் 53 நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர் சார்நிலை அலுவலர் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துவார். தான் செயல்படுத்துவார், இல்லை தன்னை கீழே இருக்க யாராவது மூலமாக செயல்படுத்துவார். 53(2) மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஆர்டிகல் 56 குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 58 குடியரசுத் தலைவரின் தகுதிகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. 57 எத்தனை தடவை வேணாலும் குடியரசுத் தலைவர் போட்டி விட்டுக்கலாம். 58 வந்து தகுதி. 61 குடியரசுத் தலைவரோட இம்பீச்மெண்ட் பதவி நீக்க குற்றச்சாட்டை பற்றி குறிப்பிடுகிறது. 62 வந்து பார்த்தோன்னா 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்தணும். 63 வந்து பார்த்தோம்னா இந்தியாவின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கிறார். ஆர்டிகல் 63. ஆர்டிகல் 64 துணை குடியரசுத் தலைவர் பதவி மாநிலங்களை தலைவராக செயல்படுகிறார். துணை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, மாநிலங்களவை பதவி வழி தலைவராக செயல்படுகிறார். துணை குடியரசுத் தலைவர்
மாநிலங்களவை பதவி வழி தலைவராக செயல்படுகிறார். ஆர்டிகல் 66(1) துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வந்து 66(1) குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆர்டிகல் 67 துணை குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் மாநிலங்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். ஆர்டிகல் 67 அதை பற்றி குறிப்பிடுகிறது. துணை குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் மாநிலங்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அப்போ துணை குடியரசுத் தலைவர் வேணுன்றது 63, 64 வந்து மாநிலங்களின் பதவி தலைவராக செயல்படுறாரு, 66 தேர்தல் மறைமுக தேர்தல் தேர்ந்தெடுக்கப்படுறாரு, 67 வந்து துணை குடியரசுத் பதவி நீக்க தீர்மானம், 72 குடியரசுத் தலைவர் மன்னிப்பளிக்கும் அதிகாரம், தண்டனையை குறைக்கவோ ஒத்தி வைக்கவோ தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஆர்டிகல் 74(1) குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இருக்கும். ஆர்டிகல் 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ 72 குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பளிக்கும் அதிகாரம், 74 ஆலோசனை, 76 தலைமை அட்டார்னி ஜெனரல், 77 மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக கட்ட நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலே நடைபெற வேண்டும். 77 78 பிரதம அமைச்சரின் கடமைகள். 78 வந்து என்னது? பிரதம அமைச்சரோட கடமைகள். 79லிருந்து 122 வரையும் பகுதி 5 இந்திய நாடாளுமன்ற அமைப்பை பற்றி உள்ளடக்கம் ஆயுட்காலத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள், அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 100 மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெறும் வாக்கெடுப்பு. ஆர்டிகல் 100 வந்து என்னது? மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெறும் வாக்கெடுப்பு. மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது எடுக்கிற வாக்கெடுப்பதுக்கான ஆர்டிகல் தான் வந்து என்னது? ஆர்டிகல் 100 மாநிலங்களவையில் சட்ட மசோதா. சமநிலை இருக்கும் பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். சமநிலையில் இருக்கா குடியரசுத் தலைவர் ஓட்டு போடலாம். ஓகேங்களா? ஆர்டிகல் 108 ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றத்துக்கும் இரு அவைகளுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டால் பாராளுமன்றத்தில் கூட்டத்தை கூட்டுவதற்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. கூட்டத்தை கூட்டுறது குடியரசுத் தலைவர், தலைமை தாங்கிறது யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கூட்டத்தை கூட்டுவது குடியரசுத் தலைவர், தலைமை தாங்கிறது யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டிகல் 110 பண மசோதாவை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 110 எதை பற்றி குறிப்பிடுகிறது? பண மசோதாவை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 120 பாராளுமன்ற அலுவலக மொழியாக உள்ள இந்தி மற்றும் ஆங்கில மொழி பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 120 எதை பற்றி குறிப்பிடுகிறது? பாராளுமன்ற அலுவலக மொழிகளாக உள்ள இந்தி மற்றும் ஆங்கில மொழி பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 123 பாராளுமன்ற கூட்டத்தொடர் இல்லாத பொழுது அவசரம் கருதி அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு என்பதை பற்றி குறிப்பிடுகிறது. 1, 2, 3 அவசர சட்டம். அவசர சட்டம்ன்றது வேறு, அவசர நிலை பிரகடனம்ன்றது வேறு. 352 தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி 356, நிதி நெருக்கடி 360, நெருக்கடி நிலை பிரகடனம்ன்றது வேறு, அவசர நிலை சட்டம்ன்றது வேறு. ஆர்டிகல் 143 அரசியலமைப்பு சட்டம் தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதை நிவர்த்தி செய்து வைப்பதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது. அரசியலமைப்பு சட்டம் தொடர்பாக ஏதாவது சந்தேகம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது தீர்த்து வைக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. 143 143 இது வந்து பார்த்தோம்னா 72லேருந்து 100 இது வரைக்கும் 5வது பகுதியில் 122 வரைக்கும் இந்திய நாடாளுமன்ற அமைப்பு பற்றி குறிப்பிடுகிறது. 79 122 வரைக்கும். அடுத்து 152லேருந்து 237 வரைக்கும் மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது. மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா 152லேருந்து 237. ஆர்டிகல் 154 மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி குறிப்பிடுகிறது. மாநில ஆளுநர் நிர்வாக அதிகாரத்துக்கான ஆர்டிகல் வந்து என்னது? 154. 154 1 மாநில ஆளுநர் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. மாநில ஆளுநர் நிர்வாக அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா ஆளுநர்கிட்ட தான் இருக்கணும். 157 158 ஆளுநரின் பதவிக்கான தேவைகள் தகுதிகள். ஆளுநருக்கான தகுதிகள் வந்து என்னது? ஆர்டிகல் 158. 158 3A ஒருவர் 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஆணையின் பேரில் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்களிலிருந்து பயிது வழங்கணும். ஒரு ஆளுநர் வந்து 7வது சட்டத்திருத்தம் 1956 அடிப்படையில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு சம்பளம் யார் கொடுக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆணையை போட்டு 2 மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். அதுக்கான ஆர்டிகல் 158 3A. 158 157 ஆளுநரின் பதவிக்கு தேவையான தகுதிகள் மற்றும் ஆளுநர் பதவி ஆளுநருக்கான தகுதி 157 158. ஓகேங்களா? 163 முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் சில குறிப்பிட்ட நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். ஆளுநரோட தன் உரிமை சொல்லலாம். அது வந்து 163 முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை செய்யவும் வேணும். அது 74 1 பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. முதலமைச்சர் தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு உதவி பண்ணணும். 163 1 பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு உதவி பண்ணணும். 164 வெறும் 74. ஓகே, 164 1 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது மற்றும் முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களையும் நியமிக்க வழிவகை செய்கிறது.
ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. மற்றும் முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்கள் நியமிக்க வழிவகை செய்கிறது. 164 1. ஓகேங்களா. 164 1A. ஆளுநர் விரும்பும் வரை முதலமைச்சர் பதவியில் தொடரலாம். ஆளுநர் விரும்புகிற வரைக்கும் பதவியில் தொடரலாம். 164 1A. ஆளுநர் விருப்பம் இருக்கிற வரைக்கும். மாநிலத்தின் பரிந்துரையின் பேரில் பாராளுமன்றத்தின் மேலவை ஏற்படுத்தலாம். ஆர்டிகல் 169. 170. ஒரு மாநில சட்டசபை 500க்கு மிகாமலும் 60க்கு குறையாமலும் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். ஒரு மாநில சட்டசபைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 500 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும், 60 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்கணும். ஒரு மாநில சட்டசபை 500க்கு மிகாமலும் 60க்கு குறையாமலும் இருக்க வேண்டும். ஆர்டிகல் 170. 171 1. மாநில சட்டமன்றம் பேரவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் 1/3 மிகாமலும் குறைந்தபட்ச எண்ணிக்கையில் 40க்கு குறையாமலும் இருக்க வேண்டும். அப்போ 169 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாதாரண சட்டத்தால் மேலவை ஏற்படுத்தலான்றாங்க. 170 பொறுத்த வரைக்கும் 500க்கு குறையாமல் இருக்கணும், 500க்கு அதிகமாக இருக்கக்கூடாது, 60க்கு குறையக்கூடாது. 171 1 என்ன சொல்கிறாங்கன்னா 1/3 குறையாமல் இருக்கணும், 40க்கு குறைந்தபட்ச எண்ணிக்கை 1/3 40க்கு குறையாமல் இருக்கணும். இது மாநில சட்டப்பேரவை. ஓகேங்களா. சட்டமன்ற பேரவை சட்டசபையில் வந்து சொல்கிறாங்க 171 1. ஓகேங்களா. 213. ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். 213 ஆர்டிகல். மாநில அவசர சட்டம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 213 ஆர்டிகல். 214 237 மாநில உயர்நீதிமன்றங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. 214 237 வரைக்கும் மாநில உயர்நீதிமன்றங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. 214 to 237. 216 ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திலும் ஒரு தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகளும் குடியரசுத் தலைவர் காலத்திற்கேற்றவாறு நியமனம் செய்கிறார். 216 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம், குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறார். 216. 226 உயர்நீதிமன்றத்தின் பரிகாரம் செய்கின்றது. உயர்நீதிமன்றம் நீதிப்பேராணை அதிகார வரம்பை பெற்றுள்ளது. அதாவது ஆட்கோணம் நீதிப்பேராணை பார்த்தோம்ல 32 உச்சநீதிமன்றத்துக்கு, அதே மாதிரி உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது. ஆர்டிகல் 235 அப்படின்னா 214 237 வரைக்கும் மாநில உயர்நீதிமன்றங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 216 ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் காலத்திற்கேற்றவாறு நியமனம் செய்கிறார். ஆர்டிகல் 226 உயர்நீதிமன்றம் பரிகாரம் செய்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கு 32 ஆர்டிகல் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். 235 துணை நீதிப்பணி 235 துணை நீதிப்பணி உறுப்பினர்கள் மீதான நிர்வாக கட்டுப்பாடு உயர்நீதிமன்றத்துடன் உள்ளது. இந்த துணை நீதிப்பணி உறுப்பினர்கள் மீதான கட்டுப்பாடு உயர்நீதிமன்றத்துடன் உள்ளது. ஆர்டிகல் 249 தேசிய நலன் கருதி மாநில பட்டியலில் உள்ள ஒரு விஷயத்தை பற்றி சட்டம் இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இருக்குது. ஆர்டிகல் 249 தேசிய நலன் கருதி மாநில பட்டியலில் சட்டம் இயற்றலாம். 312 புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உண்டு. புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உண்டு. 333 இதை நீக்கிட்டாங்க. 2019 104 சட்டத்தில் 105 104 கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஆங்கில இந்தியர் வந்து நியமனம் பதவி நீக்கப்பட்டது என்று. ஓகே. அடுத்து 268 293 மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடுகிறது. சட்டமன்ற உறவுகள் 245 255, நிர்வாக உறவுகள் 256 263, நிதி உறவுகள் 268 294. சட்டமன்ற உறவுகளை பொறுத்தவரைக்கும் 245 to 255 ஒரு 10 ஆர்டிகல் இருக்குது. 256 263 நிர்வாக உறவுகள். நிதி உறவுகள் 268 294. பட்டியலை பொறுத்தவரைக்கும் மத்திய பட்டியல் 100 துறைகள், மாநில பட்டியல் 61, பொது பட்டியல் 52. மத்திய பட்டியல் எத்தனை இருக்குன்னா 100, மாநில பட்டியல் 61, பொது பட்டியல் 52. ஆர்டிகல் 209 குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 280 எதை பற்றி? குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு. நெருக்கடி நிலை அதிகாரங்கள் 352 அவசர நிலை, தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி 356. 356 ஒரு மாநில அரசாங்கம் செயல்படவில்லை என்னால் அம்மாநிலத்தின் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம். ஓகேங்களா. அதான் ஒரு மாநில அரசாங்கம் செயல்படவில்லை என்றால் அதுவும் நெருக்கடி நிலை பிரகடனம் 356. 356 படி மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை ஏற்படுத்த ஆளுநர் ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யலாம். குடியரசுத் தலைவர் அவசர நிலையை அறிவிக்கலாம். இந்த 352 356 360 360 வந்து நிதி நெருக்கடி. நிதி நெருக்கடி இந்தியாவில் இது வரைக்கும் போட்டது கிடையாது. ஓகேங்களா. அடுத்து இந்த அவசர நிலை பிரகடனம் 356 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சொன்னாலும் என்ன பண்ணலாம்? ஒரு ஆண்டை தாண்டியும் தொடர முடியும். அதிகபட்ச அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள். அதிகபட்ச அவசர நிலையோட காலம் எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். 360 நிதி சார்ந்த அவசர நிலையை குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து 343 350 வரைக்கும் அலுவலக மொழிகள். ஓகேங்களா. 17 ஓகேங்களா.
17 எதை பற்றி குறிப்பிடுகிறது? அலுவலக மொழிகள் 343லேருந்து 350 வரைக்கும். 1963லிருந்து பார்த்தோம்னா இந்தி வந்து நமக்கு ஆட்சி மொழியாக ஃபாலோ பண்ணுறாங்க. பகுதி 20 368 அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் பற்றி குறிப்பிடுகிறது. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள். இதான் வந்து என்னது? அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கான முறைகள். திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. 368 மூன்று வகையில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்படுகிறது. 3 வகைகளில் என்னென்ன வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல், நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல், நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல். இப்படி சொல்லி நாடாளுமன்ற சாதாரண அறுதி பெரும்பான்மை, சிறப்பு அறுதி பெரும்பான்மை, நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மற்றும் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலம். சிறிய அரசமைப்பு என்று அழைக்கப்படுவது அரசியலமைப்பு 42ஆம் சட்டத்தில் 1976. ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கிட்டாங்க. சிறப்பு அந்தஸ்து 370. ஆளுநர் வந்து 153. முதலமைச்சருக்கான ஆர்டிகல் 163. மாநில சட்டசபை 170. அந்த மாநில சட்டசபை 500க்கு அதிகமாகலும் 60க்கு குறையாமலும். சட்ட மேலை வந்து 171. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பள்ளி புத்தகங்களில் உள்ள ஆர்டிக்கல் நண்பர்களே. இதை தவிர்த்து மற்ற ஆர்டிக்கல் முக்கியமான ஆர்டிக்கல் நிறைய ஆர்டிக்கல் இருக்குது. அதை நம்ம இனிவரும் வகுப்புகளில் பார்ப்போம். புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண பிறகு ஹைப்னு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.